ஓகே. 1 இயர்ல எத்தன டேஸ் இருக்கும்? ஒரு ஒரு வருடத்துல எத்தனை நாட்கள்? 300 365 65 365. அது மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கா? ஸ்கிரீன் என்னம்மா? அது ஏதோ அக்கா தெரியலக்கா. இருக்குக்கா. எப்படி சொல்றீங்க? இருக்குக்கா. எப்படி சொல்றீங்க? ஏன்னா அக்கா, பிப்ரவரி மாசம் பிப்ரவரியில வந்து 28 நாள் தானக்கா. அதாவது லீப் இயர்ல வரும்ல. லீப் இயர்ல எத்தனை வரும்? 29. 29. அப்போ வந்து டோட்டல் டேஸ் எவ்வளவு ஆகும்? 366. 366. வெரி குட். அப்போ அது என்ன இயர்னு சொல்றோம்? லீப் இயர். லீப் இயர். ஓகே, சூப்பர். சரி, இந்த கொஸ்டினுக்கு எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டீங்க. இப்போ சொல்லுங்க, ஒரு வருஷத்துல எத்தனை வாரங்கள் வரும், வீக்ஸ் வரும்? 52. 52. 52வா? அது மாறதுக்கு சான்ஸ் இருக்கா? இருக்கும். இருக்குமா? இப்ப லீப் இயர் பத்தி பேசுனீங்களே, அது வரப்போ மட்டும் உங்களுக்கு 53 வீக்ஸா வரும். கரெக்ட்க்கா. ஓகேவா? சரி, இப்போ நீங்க வந்து 365 வந்து 7 ஆல டிவைட் பண்ணுங்களேன். ரிமைனிங் எவ்வளவு வருது பாருங்க. 365. ஒன்னுக்கா. 1. 1. இதுவே 366 366 வகுத்து பாருங்க என்ன வருதுன்னு. 7ஆல 2 வரும்க்கா. 2 வரும். ஓகே 2. ஓகே. இப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ரிமைனிங் வர்றத வச்சு என்ன கெஸ் பண்றீங்க? டேஸாக்கா? டேஸ். அது ரிமைனிங் உள்ளது டேஸ். அப்போ ஒரு ஒரு இயர்ல பாத்தீங்கன்னா ஹோலா கரெக்டா வந்து 52 வாரங்கள் வரும். நீங்க சொன்ன அதே கான்செப்ட் தான். 52 வாரம் வரும். அந்த வாரம் முடிஞ்சிட்டுன்னா அடுத்த வீக் ஸ்டார்ட் ஆகும். ஆனா அந்த வீக் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகாது. 2 நாள் மட்டும் எக்ஸ்ட்ராவா இருக்கும். 2 நாள் எப்போ எக்ஸ்ட்ராவா இருக்கும்னா லீப் இயர்ல. 1 நாள் எக்ஸ்ட்ராவா இருக்கும். எப்போ அப்படின்னா நார்மல் இயர்ல. சாதாரண வருடங்கள்ல 1 நாள் எக்ஸ்ட்ராவா இருக்கும். லீப் இயர்ல 2 நாட்கள் எக்ஸ்ட்ராவா இருக்கும். சரியா? ஓகே. இப்போ அதுலதான் நம்ம கொஸ்டின் கேக்குறாங்க. அந்த அந்த வரக்கூடிய அந்த 2 நாள் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அதுல சனிக்கிழமை வருவதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேக்குறாங்க. அது வந்து சாட்டர்டேவா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கேக்குறாங்க. கணக்கு டீச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்களா? மேக்ஸ் வந்து கணக்கு டீச்சர் தான் சொல்லி கொடுப்பாங்க. கணக்கு டீச்சர் தானக்கா சொன்னேன். நானும் மாத்தி சொல்லலையே அப்படின்றீங்களா? சரி, ஓகே. ஓகேம்மா. இப்போ அந்த 2 நாட்கள் என்னென்ன நாளா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இது ஒரு இம்பார்ட்டன்டான 2 மார்க். சரி, சாம்பிள் ஸ்பேஸ் எழுதலாம். இப்போ 2 நாள் எக்ஸ்ட்ராவா இருக்கு. லீப் இயர் அப்படின்னு போட்டு, அதாவது நெட்டாண்டு அப்படின்னு போட்டு, இதுல மொத்தம் 52 முழு வாரங்களும் 2 நாட்களும் இருக்கும் அப்படின்னு எழுதிக்கோங்க. எக்ஸ்ட்ராவா 2 டேஸ் இருக்கும். அந்த 2 நாட்கள்ல சனிக்கிழமை வருவதற்கான நிகழ்தகவு அதுதான் கண்டுபிடிக்க போறோம். சாட்டர்டே வருவதற்கான ப்ராபபிலிட்டி. அப்போ அந்த 2 நாள் என்னென்னவாலாம் இருக்கலாம்னா, இப்போ சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டேன்னு வச்சுக்கோங்க. இதுவே ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. ஓகேவா? இதை எழுதும் போது 2 நாளா எழுதிக்கணும். எப்படி வரப்போகுது? ஞாயிறும் திங்களும் சண்டேவும் மண்டேவுமா இருக்கலாம். அப்படி இல்லை மண்டே டியூஸ்டேவா இருக்கலாம். திங்கள் செவ்வாயா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா டியூஸ்டே வெட்னஸ்டேவா இருக்கலாம். இல்லைன்னா வெட்னஸ்டே தேர்ஸ்டேவா இருக்கலாம்.
இல்லைன்னா தேர்ஸ்டே ஃப்ரைடேவா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ரைடே சாட்டர்டேவா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சாட்டர்டே சண்டேவா இருக்கலாம். திருப்பி சண்டே மண்டேனா அது இங்க வந்துருது. கரெக்டா? நான் எப்படி எழுதியிருக்கேன்னு புரியுதா? 2 எழுதியிருக்கேன். இது எல்லாருக்கும் ஓகேவா? எப்படி இந்த 2 நாட்கள் எழுதியிருக்கோன்னு? ஓகே. ஓகே. சரி. இப்போ இதுல பாருங்க, எங்க வந்து சனிக்கிழமை இருக்கு? சாட்டர்டே எங்கெல்லாம் வருது? சாட்டர்டே சண்டே, ஃப்ரைடே சாட்டர்டே 2 வந்திருக்கு. என் ஆஃப் எஸ் மொத்தமா எவ்வளோமா? எத்தனை சான்ஸ் இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 7க்கா. 7 7. 7. அதுல என் ஆஃப் ஏ ஃபர்ஸ்ட் ஏ எழுதிக்கோங்க, அப்புறம் என் ஆஃப் ஏ எழுதலாம். ஏன்றது என்ன? ஏ என்பதனை சனிக்கிழமை வருவதற்கான 2 நிகழ்தகவு அப்படின்னு சனிக்கிழமையாக்கா. எழுதிக்கோங்க. ஒரு லைன் எழுதிட்டு அதுக்கப்புறமா எழுதுங்க. ஏன்றது ஃப்ரைடே சாட்டர்டேவா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சாட்டர்டே சண்டேவா இருக்கலாம். அப்படி எழுதிட்டு என் ஆஃப் ஏன்னு எழுதிக்கோங்க. என் ஆஃப் ஏ எவ்வளோ? 2. வெரி குட். இப்போ பி ஆஃப் ஏ எழுத வேண்டியதான். 2. பி ஆஃப் ஏ பி ஆஃப் ஏ ஃபார்முலா சொல்லுங்க. P of A is equal to N of A by N of S. வெரி குட். என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். இப்போ என் ஆஃப் ஏக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 2க்கா. 2. வெரி குட். என் ஆஃப் எஸ்ஸுக்கு 7க்கா. 7. அவ்வளோதான். ம். 2/7. இதாம்மா ஆன்சர். முடிஞ்சிச்சு. இதுக்கு என்ன மீனிங்னா 7ல 2 சான்ஸ் இருக்கு. மொத்தமா 7, அதுல 2 சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அததான் இப்படி எழுதியிருக்கோம் 2/7. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன் ஏற்கனவே. தான்ல உள்ளவங்க தான் மிஸ் பண்ணிட்டீங்க. மிஸ் பண்ணா. துர்கா பாரதி வந்திருக்காங்களா இன்னைக்கு? சரிம்மா, ஓகே. சரிம்மா, இந்த சம் எல்லாருக்கும் ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு 2 மார்க். நான் மட்டும் வெளில போறேன். ஓகே. நெக்ஸ்ட் இப்போ இந்த 8.23 பாருங்களேன். இத வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பகடையும் அதே நேரத்துல ஒரு நாணயமும் வந்து ஆஹ் ஆஹ் ஒரே நேரத்துல பகடையை வந்து உருட்டி விடுறாங்க, நாணயத்தை வந்து சுண்டி விடுறாங்க. ஓகேவா? அப்படின்னா நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, பகடையில் ஒற்றைப்படை வருவதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது பகடையில் ஒற்றைப்படை எண் கிடைப்பதற்கும் நாணயத்தில் தலை கிடைப்பதற்குமான நிகழ்தகவு. அந்த பகடையில வந்து ஒரு ஒற்றைப்படை எண்ணா இருக்கணுமா, நாணயத்துல தலை மட்டும் விழணுமா, அதுக்கான நிகழ்தகவு என்னன்னு கேக்குறாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியுதா? இப்ப இவ்வளோ நேரம் ஒரு பகடை 2 பகடை பார்த்தோம், ஒரு பகடை பார்த்தோம், 2 காயின் பார்த்தோம், ஒரு காயின் பார்த்தோம், 3 காயின் பார்த்தோம். இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு பகடையும் ஒரு காயினையும் எடுத்து அட் அ டைம்ல சுண்டி விடுறாங்க. ஓகேவா? கான்செப்ட் புரியுதா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியுதாமா? புரியுதுக்கா. சரி. இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, ஒரு டைஸையும் ஒரு காயினையும் சேம் டயத்துல வந்து ரோல் பண்றாங்க, டாஸ் பண்றாங்க. அப்படி பண்ணும் பொழுது அந்த டைஸ்ல வந்து ஆட் நம்பர்ஸா இருக்கணுமா, விழுறது ஆட் நம்பரா இருக்கணும். அதே மாதிரி காயின்ல வந்து ஹெட் விழணும். இது ரெண்டும் எப்பெல்லாம் நடக்கும், அதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு நம்ம கிட்ட கொஸ்டின் கேக்குறாங்க. கான்செப்ட் எல்லாருக்கும் புரியுதா? இதுல எழுதியிருக்கு, அதனால நான் எழுதல, திருப்பி எழுதி. புரியுதுக்கா. சரி. இதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த சாம்பிள் ஸ்பேஸ் கூறுவெளி எப்படிலாம் இருக்கும்னு பாருங்க. இங்க பாருங்க, பகடை டைஸ் நாணயம். பகடையில 1 2 3 4 5 6 டைஸ்ல வந்து இந்த 6 எண்கள் இருக்கும். நாணயத்துல ஹெட் இல்ல டைல், ஹெட் டைல். இதுல வந்து 1ன்னு இருக்கும்போது இதுல ஹெட்டும் விழலாம், அப்படி இல்லைன்னா டைல்னு விழலாம். இதுல 2ன்னு இருக்கும் போதும் ஹெட் டைல் தான். 3னாலும் ஹெட் டைல், ஹெட் டைல், ஹெட் டைல், ஹெட் டைல். இதை தவிர்த்து வேற பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அப்ப இதை எழுதும் போது 1H 1T, 2H 2T, 3H 3T, 4H 4T, 5H 5T, 6H 6T அப்படின்னு எழுதிக்கணும்.
அதுதான் எஸ்ன்னு எழுதிக்கணும். ஓகேவா? எஸ் எழுதியிருக்கிறது புரியுதா எல்லாருக்கும்? எஸ் ஓகேவாம்மா? ஓகேக்கா. ஓகே. ம், ம், ம். எஸ். நெக்ஸ்ட் இதுல மொத்தமா எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 12. அப்போ என் ஆஃப் எஸ் வந்து 12. முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்டாங்க? சொல்லுங்க பாப்போம், நம்மக்கிட்ட என்ன கேட்டாங்க? கொஸ்டின் ரிட்டன் கொஸ்டின் நான் கட்ட மாட்டேன், சொன்னதை வச்சு சொல்லுங்க. என்ன கேட்டாங்க? தலை கொடுக்கறது கேட்டாங்க. என்ன கேட்டாங்க சொல்லு. தலை மட்டுமா? இன்னும் சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க? பகடையில அப்புறம் ஒற்றைப்படை எண்களா இருக்கணும்னு சொன்னாங்களா? ஆ எங்கேயோ கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்கா? இப்போ 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? சரி. மறக்கலக்கா, ம் டக்குன்னு வாய் வர மாட்டேங்குது. சரி, ஓகே, இதை நான் நம்புறேன். சரிம்மா, ஒற்றைப்படையா இருக்கணும், தலை விழணும், ஆட் டைம் ஹெட். ஒற்றைப்படை எண்களை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிப்போம். சரி, ஒற்றைப்படை எண்கள்ல ஹெட் வரணும். 1Hன்றது ஒற்றைப்படை ஹெட். அப்ப இதை எடுத்துக்கலாம். T வரதெல்லாம் நம்ம கன்சிடரே பண்ண தேவையில்லை, T எல்லாம் பார்க்கவே வேணாம். HH இங்க பாருங்க, 2Hன்றது நமக்கு 2ன்றது இரட்டைப்படை எண், அப்ப அதையும் எடுத்துக்க கூடாது. 3Hனா ஒற்றைப்படை தலை வந்திருக்கு. 5H ஒற்றைப்படை தலை, அவ்வளவுதான். இது 3 நம்பர்ஸையும் அப்ப நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா 3மே ஆட் டேர்ம்ஸ், ஒற்றைப்படை எண்களா இருக்கு, ஹெட்னு இருக்கு, தலை விழுந்திருக்கு. அப்ப இந்த 3 எண்களையும் எடுத்துக்கணும். கான்செப்ட் புரியுதா? புரியுதுக்கா. ஓகே. அப்போ ஏன்னு எடுத்து இதெல்லாம் எழுதிக்கோங்க. எத்தனை டேர்ம்ஸ் வந்திருக்குன்னா 3. இப்போ n ஆஃப் a வந்து 3. இப்போ p ஆஃப் a ஈக்குவல் டு n ஆஃப் a பை n ஆஃப் s. அப்போ n ஆஃப் a 3, n ஆஃப் s மொத்தமாக 12 இருக்கு. அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 1/4. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? அவ்வளோதாம்மா. ஓகேக்கா. ஓகே, இது ஒரு 2 மார்க் தான். ஓகே. இப்போ இதே கொஸ்டினை இப்படிதான் கேட்பாங்களான்னா கிடையாது. இதுல சின்ன மாற்றம் பண்ணி இரட்டைப்படை பூ விழுறதுக்கு தலை விழுறதுக்கு பதிலாக பூன்னு கொடுக்கலாம். அதே மாதிரிமா இந்த முதல் சம் பார்த்தோம்ல, நெட்டாண்டு, அதே கொஸ்டினை நெட்டாண்டுன்னு இல்லாம சாதா வருடம்னு கூட கேட்கலாம். சாதா வருடம்னா ஒரு நாள் தான் இருக்கும். அதுல சனிக்கிழமை எத்தனை டைம் வரும்னா ஒரு டைம் தான் வரும். சனிக்கிழமை தான் கேட்கணும் கிடையாது, எந்த நாளை வேணாலும் கேட்கலாம். அது கேட்டால் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எழுத தெரியணும். அதனால இந்த சம்மை நல்லா பார்த்துக்கோங்க, அது ஒரு இம்பார்ட்டண்டான சம். அதை வச்சு சனிக்கிழமை மட்டும்னா தான் இதை போடுவேன்லாம் இல்லை, உங்களுக்கு என்ன கேட்டாலும் உங்களுக்கு எழுதி தெரிஞ்சுக்கணும். அது நெட்டாண்டா சாதா வருடமான்னு பார்த்துக்கோங்க, என்ன கிழமை கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் போமா? போலாம்க்கா. சரிம்மா. மற்றவங்களுக்குலாம் ஓகேவா? ஓகே. ஓகேக்கா. ஓகேம்மா. எனக்கு ஓகேக்கா. ஓகேப்பா. சரி, இந்த சம் இதை யாராவது கொஸ்டின் படிங்களேன். ஃபாஸ்டா படிங்கம்மா. A bag contains 6 green balls, some black and red balls. Number of black balls is as twice as the number of red balls. Probability of getting a green ball is thrice the probability of getting a red ball. Find number of black balls, total number of balls. ஓகே, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது படிங்கம்மா.
ஒரு பையில் 6 பச்சை நிற பந்துகளும் சில கருப்பு மற்றும் சிவப்பு நிற பந்துகளும் உள்ளன. கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை சிவப்பு பந்துகளைப் போல் 2 மடங்காகும். பச்சை பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவு சிவப்பு பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவைப் போல் 3 மடங்காகும். இவ்வாறெனில் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை, மொத்த பந்துகளின் எண்ணிக்கை ஆகியவற்றை காண்க. ஓகேம்மா. இதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நேத்து பார்த்தோம்ல ஒரு பாக்ஸ்க்குள்ள கலர் கலரா பால்ஸ் கிடக்குன்னு. அதுல இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த பாக்ஸ்க்குள்ள 6 கிரீன் பால்ஸ் 6 பச்சை நிற பந்துகள் இருக்காம். ஓகேவா? இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுல சில கருப்பு பால் இருக்கு. சம் பிளாக் பால்ஸ் இருக்கு. ஆனா அது எத்தனைன்னு நமக்கு கவுண்ட் தெரியல. அதே மாதிரி சம் ரெட் பால்ஸ் இருக்கு. பிளாக் அண்ட் ரெட்டும் அதுக்குள்ளதான் கிடக்கு, கிரீனும் அதுக்குள்ளதான் இருக்கு. ஆனா அது எவ்வளோ அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா சம்முன்னு கொடுத்துருக்காங்க. சில பால்ஸ் அது மாதிரி இருக்கு. கவுண்ட்டை நம்ம தான் கண்டுபிடிக்க போறோம். சரி, இப்போ கருப்பு பால் இருக்கு இல்லையா, பிளாக் பால், அதோட எண்ணிக்கை எப்படி இருக்கு, பிளாக் பாலோட கவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா, சிவப்பு பந்துகளை போல 2 மடங்கு. ரெட் பால் எப்படி இருக்கோ அது மாதிரி 2 டைம்ஸ்க்கு ஈக்குவலா இருக்குன்றாங்க. இப்போ ரெட் பாலே நமக்கு யாருன்னு தெரியாது, அது மாதிரி 2 மடங்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, கிரீன் பால்ஸ் மொத்தமா n ஆஃப் g, உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணுன்றதுனால n ஆஃப் gனா கிரீன் பால், n ஆஃப் ஆர் ரெட் பால், n ஆஃப் b பிளாக் பாலை பீன் போட்டிருக்காங்க. ஓகேவா? அப்படி எழுதியிருக்காங்க. நீங்களும் இப்படியே வச்சுக்கலாம், இல்லை ஏபிசின்னு போட்டாலும் ஓகே தான், உங்க விருப்பம். இந்த மாதிரி வேர்டிங்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். சரி, நமக்கு கிரீன் பால்ஸ் எவ்வளோன்னு தெரியும், 6. ரெட் பால் நமக்கு தெரியாது, தெரியாதனால எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். ஆனா பிளாக் பால் என்ன சொல்லியிருக்காங்க, ரெட் மாதிரி 2 டைம்ஸ், 2 மடங்குன்னு இருக்காங்க. அப்ப 2xன்னு எடுத்துக்கிறோம். சரியா? இது 3 புரியுதா எப்படி எடுத்திருக்கோன்னு? புரியுதுக்கா. ஓகே. நம்பர் ஆஃப் கிரீன் பால், நம்பர் ஆஃப் ரெட் பால், நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ்ன்னு போட்டுக்கோங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்து பச்சை பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவு சிவப்பு பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவை போல 3 மடங்கு. அதாவது இப்போ நிகழ்தகவு பத்தி பேசுறாங்க. பச்சை பந்து கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கா, சிவப்பு பந்துகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவை கண்டுபிடிக்கணும். அது மாதிரி 3 மடங்குக்கு சமம். அதுதான் வேர்டிங்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஷார்ட்டா, ப்ராபபிலிட்டி ஆஃப் கிரீன் கண்டுபிடிக்கிறது எதுக்கு சமமா இருக்கா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் கண்டுபிடிக்கிற மாதிரி 3 டைம்ஸ் 3 மடங்குக்கு சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் கிரீன் கண்டுபிடிக்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் கண்டுபிடிக்கிற மாதிரி ட்ரைஸ் 3 மடங்குக்கு சமமா இருக்கு, 3 டைம்ஸ்க்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ P ஆஃப் G ஈக்குவல் டு 3 இன்ட்டு P ஆஃப் R அப்படின்னு நம்மளா எடுத்துக்கிறோம். இது எல்லாருக்கும் புரியுதா? இது புரியுதா? புரியுதுக்கா. புரியலன்னா கேளுங்கம்மா, நான் திருப்பி கூட சொல்லித்தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசுங்க, எதனாலும் சொல்லுங்க. ரியாக்ஷன் கொடுத்தாலும் எனக்கு தெரியாது. நீங்க மைக் அன்மியூட் பண்ணி பேசினாதான் இருக்கீங்களா இல்லையா, இல்லை நெட் ஒழுங்கா கிடைக்குதான்னு கூட எனக்கு தெரியும். புரியுதுக்கா. ஓகே, சரி, அவ்வளவுதான் கொடுத்துருக்கிறது, அவ்வளவுதான். இப்போ இனிமே நம்ம தான் சம் போட போறோம். சரி. ஓகே, மொத்த பந்துகள் எப்படி கண்டுபிடிக்கிறது, n ஆஃப் s எப்படி கண்டுபிடிப்போம் எப்பவுமே, n ஆஃப் s எப்படிமா கண்டுபிடிப்போம், ஆட் பண்ணுமாக்கா? எதை ஆட் பண்ணணும், அவங்க கொடுத்திருக்க டேர்ம்ஸ் அக்கா. கரெக்ட். இப்போ நம்ம நேத்து பார்த்தப்போ ஒரு பாக்ஸ்க்குள்ள வந்து 5 கிரீன் பால், ஒரு 4 ரெட் பால் இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ n ஆஃப் s எத்தனைன்னு எடுத்துக்கிட்டோம், 4 + 5 9ன்னு எடுத்துக்கிட்டோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். n ஆஃப் s கண்டுபிடிக்கிறதுக்கு 3 கலர் பால்ஸ் இருக்கு, கிரீனு, ரெட்டு, பிளாக்கு. அப்போ 3த்தையும் ஆட் பண்ணிக்கணும். நமக்கு தெரியாது அப்படின்றதுனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்.
அதனால நம்ம ஆட் பண்ணி எழுதணும். அப்போ n ஆஃப் s வந்து 6 + x + 2x அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா எக்ஸையும் இந்த 2xையும் ஆட் பண்ணிங்கன்னா 3x. அப்போ 6 + 3xன்னு வச்சுக்க வேண்டியதான். n ஆஃப் s கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு அடுத்து கொடுத்த கான்செப்ட் P ஆஃப் Gன்றது ப்ராபபிலிட்டி ஆஃப் Gன்றது 3 × ப்ராபபிலிட்டி ஆஃப் R. அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் G எப்படி கண்டுபிடிப்போம்? ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு ஃபார்முலா சொல்லுங்க. P ஆஃப் A ஃபார்முலா சொல்லுங்க. P of A is P of A equal to P of A P A of A by equal to N of A by N of S. very good. N of A by N N of S. of A by N of S. இப்போ P ஆஃப் G கிரீன் பால் கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் நமக்கு தெரியும். டோட்டல் N ஆஃப் S கண்டுபிடிச்சு வச்சுட்டோம். அதில் கிரீன் பால் எத்தனை இருக்கு? N ஆஃப் G 6. அப்போ N ஆஃப் G by N ஆஃப் S. வெரி குட். இதை எழுதிட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? N ஆஃப் G by N ஆஃப் Sன்னு எழுதி N ஆஃப் Gக்கு பதிலாக 6, N ஆஃப் Sக்கு பதிலாக 6 + 3x அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? அதுதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி காமிச்சிருக்காங்க. டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணிருக்காங்க. புரியுதா இந்த டேர்ம்? புரியுதுக்கா. ஓகே புரியுதுக்கா. ஓகே. இந்த 3 அப்படியே எழுதிட்டு அதே மாதிரி P ஆஃப் R. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் கேக்குறாங்க. அப்போ N ஆஃப் R by N ஆஃப் S. N ஆஃப் R நமக்கு Xன்னு வச்சிருக்கோம். அப்போ X by 6 + 3x. இது ஓகேவா? ஓகேக்கா. ஓகே ஓகேக்கா. ஓகே. இப்போ பாருங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குல்ல, அதை இப்படி இப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஆப்போசிட் சைடில் கொண்டு போனீங்கன்னா அது மல்டிபிளில் மேலே தான் வரும். மேலேயும் கீழேயும் கேன்சல் பண்ணுறதுக்கு நான் இப்படியே வச்சு ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். கேன்சல் பண்ணிட்டா பேலன்ஸ் 3 இருக்கு, சாரி 6 இருக்கு, ஈக்குவல் டு 3x இருக்கு. இங்கே இருக்கு பாருங்க, இதுதான் இருக்கு. இதை என்ன பண்ணலாம்? எக்ஸ் தான் நமக்கு வேணும். எக்ஸ் வேணும்னா என்ன பண்ணலாம்? எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு பேலன்ஸ் ஆப்போசிட் சைடு கொண்டு போய் கேன்சல் பண்ணும். 3யும் 6யும் கேன்சல் பண்ணிங்கன்னா 2. இப்போ எக்ஸோட வேல்யூ 2. இப்போ எக்ஸுன்றது ரெட்டு வந்து 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ பிளாக் எத்தனைமா இருக்கும்? 4. வெரி குட். எப்படி சொன்னீங்க? 2x தானக்கா எடுத்திருக்கோம். 2 × x வேல்யூ 2 கண்டுபிடிச்சிருக்கோம். வெரி குட். அதே தான். எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் அண்ட் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ 2 × 2 4ன்னு கிடைக்குது. பிளாக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரெட்டும் பிளாக் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். நம்மகிட்ட கொஸ்டின் என்னென்ன கேட்டிருக்காங்க பாருங்க. இதுல இருந்து கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை பிளாக் கண்டுபிடிக்க சொன்னாங்க. பிளாக் கண்டுபிடிச்சி 4ன்னு எழுதியாச்சு. செகண்ட் மொத்த பந்துகளின் எண்ணிக்கை கேட்குறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ். அப்போ டோட்டல் வேணும். இது 6ன்னு தெரியுது. எக்ஸுக்கு பதிலாக 2, இது வந்து 4. அப்போ மூணுத்தையும் ஆட் பண்ண வேண்டியதான். 6 + 2 + 4 ஆட் பண்ணிங்கன்னா 12. அவ்வளோதான். இந்த சம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்க. இது ஒரு 5 மார்க். யாருக்கும் எதுவும் டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. அக்கா எனக்கு அந்த திரும்ப 3x = 6 வந்திருக்குல்ல, அது மட்டும் சொல்லுங்க. த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு 6ன்னு எங்க இருக்கு? எந்த டேம் கேக்குறீங்கம்மா? எந்த டேம்? அக்கா கீழே வந்து ஓ பெருக்கி இதுவா? இது ஒண்ணுமே இல்லை. இங்க பேஸ் கேன்சல் ஆயிருது. பேலன்ஸ் 6 = 3x இருக்கு. அவ்வளவுதான். இது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு. இந்த 3யும் 6யும் நம்மளால அடிக்க முடியும். 3ஆம் பால் அடிச்சோம்னா இங்க 1 இங்க 2. இப்போ x = 2ன்னு கிடைச்சிருச்சு. அப்போ எக்ஸ் தான் நமக்கு ரெட் பால். இங்க 2xன்னு இருக்கு. அப்போ 2 × xக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணா இது 4ன்னு வந்துடும். இது 2, இது 4. அப்போ கருப்பு நிற பந்து மொத்தமா 4. அதை தான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணி காமிச்சிருக்காங்க. 2 × xக்கு பதிலாக 2, 2 பெருக்குனா 4. மொத்த பால் வேணும். 6 + 2 + 4 மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 12 வரும். அவ்வளவுதான். மொத்த பந்துகளின் எண்ணிக்கை ரெட், கிரீன், பிளாக் மூணுத்தையும் கூட்டிக்க வேண்டியதுதான்.
ஓகேக்கா. போர் அடிக்குதுக்கா. போர் அடிக்குதா? அப்ப என்ன பண்றது? நீங்க சம் சொல்லிக் கொடுக்குறீங்களா? போர் அடிக்கலக்கா. குட். சரி, 8.25 கொஸ்டின் படிங்கம்மா யாராவது. பிரகதீஸ்வரன் படிங்க, போர் அடிக்குதுல. சும்மா சொன்னீங்க அதெல்லாம் இல்லக்கா. இல்ல படிங்க. உங்களை நான் இப்ப எப்படி ஃப்ரீ பண்றேன் பாருங்க. படிங்கப்பா. எனக்கு தொண்டை வலிக்கா, படிக்க முடியாதுக்கா. யாழினி படிங்கம்மா. A game of chance consists of spinning an arrow which is equally likely to come to rest pointing to one of the numbers 1, 2, 3 to 12. What is the probability that the point will 7 a prime number, a composite number? ஓகே. பிருந்தா படிங்கம்மா. படத்தில் காட்டியுள்ள அம்புக்குறி சுழற்றும் விளையாட்டில் 1, 2, 3, 12 என்ற எண்கள் சமவாய்ப்பு முறையில் கிடைக்க வாய்ப்புள்ளது. அம்புக்குறியானது 7, பகு எண் ஆகியவற்றின் நிற்பதற்கான நிகழ்தகவுகளை கண்டறிக. ஓகே, சரி. நீங்களாம் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. முன்னாடி பூஸ்ட் வாங்கினா அதுக்கு ஒரு கேம் கொடுப்பாங்க. ரெட் அண்ட் எல்லோ கலர்ல இருக்கும். அப்படியே ஒரு கீழே தட்டையா இருக்கும். அதுல வந்து குட்டி குட்டியா நீட்டிட்டு இருக்கும். அது மேல வந்து ஒரு அம்புக்குறி மாதிரி இருக்கும். அது வந்து சுத்தி விடுற மாதிரி இருக்கும். நம்பர்ஸ் போட்டிருக்கும் அதுல. அதை அப்படியே சுத்தி விட்டோம்னா எந்த நம்பர்ல போய் நிக்குது அப்படின்னு சும்மா ஒரு கேம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. கரெக்டா ஞாபகம் இருக்கு. ரெட் அண்ட் எல்லோல இருக்கும் அது. பார்த்துருக்கீங்களா யாராவது? இல்லக்கா. இல்லையா? இல்லக்கா. அது வந்து எப்போ கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா ஒரு 2005 அப்பதான் நீங்களாம் பிறந்திருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேக்கா. இல்லக்கா. பார்த்திருக்கீங்களா? சரி. 2005 பிறக்கல. பிறக்கலையா? அதான் நான் கேட்டேன். அந்த ரேஞ்ச் கிட்ட அப்பதான் ஏதோ கொடுத்த மாதிரி ஞாபகம் இருக்கு. அப்பதான் வந்துதா? அப்ப நீங்க அப்ப பிறந்துட்டீங்களா? நீங்க எப்போக்கா பிறந்தீங்க? நான் சொல்ல மாட்டேன். நான் பிறந்தப்பதான் வந்துச்சு அப்படின்னு நீங்களே ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்ல மாட்டேன். அப்பனா நீங்க 2000லயே பிறக்கல. நான் சொல்ல மாட்டேன். நீ 2000ல தான் பிறந்தேன். நான் அந்த இதுலதான் பிறந்திருக்கேன். 2K கிட் தான் நான். அது எப்ப நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. ஆனா 2K கிட் தான் நான். உங்களுக்கு வயசு எத்தனைக்கா? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அக்கா 2003. நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க, எனக்கு தெரியாது. 1999. ஆனா 2K கிட்னு சொல்லிட்டேன். இப்ப 99க்குலாம் நீங்க போவாதீங்க. 2000 தான்க்கா. எனக்கு தெரியாது, நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒண்ணு. அது நம்ம கொஸ்டின் கிடையாது. சரி, ஓகே. இப்போ எதுக்காக நான் இது சொன்னேன்னா, அதுதான் இந்த கேம். இந்த கேம்ல என்னன்னா, அப்படி ஒரு அம்புக்குறி மாதிரி இருக்கும். நீங்க சரி இந்த இதுலலாம் டிவி ஷோஸ்ல கூட பார்த்திருப்பீங்க. அந்த ஸ்பின் பண்ணி விட்டா அது எதுல போய் நிக்குதோ அத கிஃப்ட்டா குடுப்பாங்களே, அதெல்லாம் பார்த்திருப்பீங்க தானே? அது பாத்துக்கோங்கக்கா. அது பார்த்திருக்கீங்களா? அதுல வந்து 1, 2, 3 இருக்கிறதா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுல மொத்தமா ஒரு 12 நம்பர்ஸ் போட்டிருக்காங்க. அந்த 12 நம்பர்ல இப்படி நீங்க ஸ்பின் பண்ணி விடுறீங்க, நீங்க சுத்தி விடுறீங்க அப்படின்னா, அந்த அம்புக்குறி ஏரோ மார்க் வந்து கரெக்டா 7ல போய் நிக்கணுமா. அதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க. அடுத்து நிக்கக்கூடிய எண் வந்து ஒரு பகா எண், பிரைம் நம்பரா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கேக்குறாங்க. அடுத்து சுத்தி விடும்போது ஒரு பகு எண்ல நிக்கணும், ஒரு காம்போசிட் டேர்ம்ல நிக்கணும் அப்படின்னா அதோட ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு என்னன்னு கேக்குறாங்க. இது 3 கொஸ்டின் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. கண்டுபிடிக்கலாமா? ஈஸி தான்.
சரி. மொத்தமா 1 to 12 12 நம்பர்ஸ் இருக்கு. அப்ப S ஈக்குவல் டு நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. அப்ப N ஆஃப் S வந்து 12. இது நமக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டாங்க? 7ல இருக்கணும். 1 to 12க்குள்ள எத்தனை 7 இருக்கு? எத்தனை 7 இருக்கு? 1. 1. அப்போ N ஆஃப் A வந்து 1ன்னு எழுதிக்கலாம். அப்போ P ஆஃப் A ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். N ஆஃப் A பை N ஆஃப் S. அப்போ 1/12. அவ்வளவுதான் ஆன்சர். ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கா? ஓகே. ஓகே. இப்போ செகண்ட் கொஸ்டின் சுத்தி விடும்போது ஒரு பகா எண் பிரைம் நம்பரா இருக்கணும்னு இருக்காங்க. 1ல இருந்து 12க்குள்ள உள்ள பிரைம் நம்பர்ஸ் பகா எண்கள் என்னென்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். என்னென்னு சொல்லுங்க பாப்போம். 2, 5, 7, ம் 11. பார்த்து சொன்னீங்களா 2, பார்க்காம 3, சொன்னீங்களா? 5, 7, 11. ஆ பார்க்காம. பார்க்காம தான் சொன்னீங்க. நான் 3 விட்டுட்டு சொல்லிட்டீங்க. அதான் கேட்டேன். சரி 1ன்றது என்ன நம்பர்? பகு என்ன பகா எண்ணா? பகாயம். பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும். பாவம் ஆமாக்கா. அது பகு ஆமாக்கா. எண்ணையும் சேர்த்துக்க கூடாது பகா எண்ணையும் சேர்த்துக்க கூடாது. சரியா? அதை போயிட்டு ஓ, ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சிடாதீங்க. கோச்சுக்கும். சரிக்கா. ம் அது சரி. நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பரா? ஆமா, இல்ல. அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. அதாவது நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் ஆகுறது 1ல இருந்து. ஆனா அது நேச்சுரல் நம்பர் அது கிடையாது. ஆ அது வந்து அதுல மட்டும் வரும், பகு எண்லயும் வராது, பகா எண்லயும் வராதுன்னு அப்ப சொன்னாங்க. ஹோல் நம்பர்ல வருமா? முழு எண்கள் எதுல ஸ்டார்ட் ஆகும்? ஹோல் நம்பர்ஸ். ஜீரோல. ஜீரோக்கு அடுத்து என்ன வருது? 1. 1 வருதுல்ல? அதுல அங்கேயும் வருதுல்ல? நாங்க இது ரெண்டுதுல தானக்கா கேட்டோம், அப்ப இது அதுக்கு ரெண்டு என்ன? சொன்னாங்க. பகு எண் பகா எண் அவ்வளவுதான். அதுலதான் சேர்த்துக்க கூடாது. அது ஆட்டத்துக்கு கிடையாது. சரி ஓகே. இப்ப பகா எண் பத்தி பேசணுமா? பகா எண் 2, 3, 5, 7, 11 மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 5 நம்பர். அந்த 5 நம்பர் எழுதிருங்க. N ஆஃப் B இங்க ஏன்னு எழுதிருக்கோம். அடுத்து Bன்னு எழுதிக்கோங்க. N ஆஃப் B வந்து 5. இப்போ P ஆஃப் B னா N ஆஃப் B பை N ஆஃப் S. அப்ப 5/12 அவ்வளவுதான். ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. தேர்ட் கொஸ்டின் பிரைம் நம்பர் காம்போசிட் நம்பர் பகு எண்கள் கேக்குறாங்க. இப்ப பகா எண்கள்லாம் நீங்க எழுதிருக்கீங்களே, இதை தவிர்த்து பாக்கி எல்லாமே பகு எண்கள் தான். அந்த நம்பர்ஸை விட்டுட்டு பாக்கி நம்பர் எழுதிக்கோங்க. 1 மட்டும் சேர்த்துக்க வேணாம். அது ரெண்டுத்துலயுமே கிடையாது. அது வந்து நம்ம கேம்லயே கிடையாது. அது எதுக்கா? 1ன்ற நம்பர். 1. சரி அந்த 2, 3, 5, 7, 11 இதை விட்டுட்டு பேலன்ஸ் நம்பர் சொல்லுங்க பாப்போம். 4, ம் 6, 8, 10, 11. 9 12. 9, 10. 10, 12 இதுல எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 3. 3 தானா? 6 நம்பர் 6க்கா. 6 6 நம்பர் இருக்கு. 6 அப்போ P ஆஃப் Cன்னு வச்சுக்கோங்க. இது வந்து A, இது B, இது C. அப்போ P ஆஃப் C வந்து N ஆஃப் C பை N ஆஃப் S. அப்போ 6/12 கேன்சல் பண்ணீங்கன்னா 1/2 அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேக்கா. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இந்த சம் ஓகேவா எல்லாருக்கும்? ஓகே. ஓகே அவ்வளவுதான். அவ்வளவுதான் அவ்வளவுதான். 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 சரி இந்த வீக் இல்ல நெக்ஸ்ட் வீக்கு ஒருத்தவங்க வந்து சொல்லுங்க. பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்காக. வெளில இருந்து நான் கேட்டிருக்கேன். யாருக்கா? யாருக்கா? அதுக்கு அடுத்த வீக் நான் ஒரு ஹெச்எம் சாரை வந்து கூட்டிட்டு வரேன் பேசுறதுக்கு. எனக்கு என்ன பயம்னா நீங்க வரதே 3-4 பேர் தான் வரீங்க. கேட்டாலும் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களுக்காக ஒருத்தவங்களை வெளியில இருந்து கூட்டிட்டு வந்தா அப்பவும் நீங்க பேச போறது இல்ல. அதனாலதான் நான் அரேஞ்ச் பண்றதுக்கே யோசிக்கிறேன். ஸ்பெஷல் டேஸ்ல டான்ல உள்ள எல்லாரையுமே வர சொல்லுங்க. அன்னைக்கு மட்டுமாவது. சரிக்கா. அதே மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிளாஸ்க்கு வரவங்க எல்லாம் லீவ் போட்டிருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் லீவ் போடாம வர சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி. வேற யாரும் தெரிஞ்சவங்க இருந்தா கூட அன்னைக்கு நீங்க கிளாஸ்க்கு வர சொல்லலாம். சரிக்கா. சரி யாழினி உங்க ஃப்ரெண்டு ஏன் வரதில்ல? தெரியலக்கா. சரி
ஓகே. ராகவி கிட்டயும் சொல்லிருங்க. அந்த பாப்பா கிட்டயும் சொல்லிருங்க. கோப் ஓகேக்கா. ஓகே. சரி, ஓகேம்மா. ஓகே. ஓகேம்மா. பயிற்சியில என்னென்ன சம் இது வரைக்கும் போட்டிருக்கீங்க? 7க்கா. அப்புறம் 2. 7, 2. 7க்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்துச்சாமா கரெக்டா? யாருக்கும் டவுட் இல்லைல்ல 7th கொஸ்டின்ல? அது ஒரு 5 மார்க். சரி, இப்போ நம்ம போட்ட மாதிரி 6th சம் ஹோம்வொர்க் போடுறீங்களா? பால் சம் பார்த்தோம்ல, ஓகேக்கா. போட்டுருங்க ஹோம்வொர்க். சரிக்கா. சரி, ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் சம் ஈஸி தாம்மா. நம்ம சொன்னோம்ல HHTTHHன்னு ஆமாக்கா. அந்த 3 காயின்ஸோட கூறுவெளி மர வரைபடம் கேக்குறாங்க. ட்ரீ டயக்ராம் கேக்குறாங்க. ட்ரீனா ஒன்றும் கிடையாது. இப்போ HTன்னு வச்சுக்கணும். இது வந்து இப்போ ஒரு காயின்ல இதுலயே H இல்லைன்னா டீன்னு இருக்கலாம், இல்ல HTன்னு விழுந்திருக்கலாம். 3 காயினை ஒரே டயத்துல டாஸ் பண்றோம்னு வச்சுக்கிட்டு நம்மள ஸ்கிரீன் போட வேண்டாம். தெரியலக்கா. தெரியல, அக்கா ஸ்க்ரீன் தெரியலக்கா. ஸ்கிரீன் தெரியுதே. ஸ்க்ரீன் தெரியுதுக்கா. நீங்க இப்ப சொல்றது எதுவும் தெரியலக்கா. ஒயிட் ஸ்க்ரீன் தெரியல. இந்த ஸ்கிரீன் தெரியுதா இப்போ புக்கு? தெரியலக்கா. தெரியலையா? அக்கா எனக்கு தெரியுதுக்கா. புக்கு இப்ப தெரியுது. தெரியுதா இல்லையா? தெரியுதுக்கா. இல்லக்கா. தெரியுதுக்கா. உங்க பக்கத்துல இருக்க புக்க கேக்கல நானு. ஸ்கிரீன்ல தெரியுதுல்ல? எனக்கு கலை தெரியுதுக்கா. சரி, ஓகே. இல்லக்கா. எங்களுக்கு தெரியலக்கா. ஓய் தெரியுதுக்கா. இப்ப எந்த பேஜ் வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. அக்கா நம்ம மீட்டிங்க்கு. புரியல. தெரியலக்கா. அக்கா நம்ம குரூப் தானே வச்சிருக்கீங்க. தெரியுதுக்கா. இல்லம்மா, எனக்கு அந்த இதுதான் காமிக்குது. இத்தனை டைம் நீங்க சொல்லும் போதுமே ஸ்டாப் ஸ்கிரீன் காட்டல எனக்கு. எனக்கு இப்ப காட்டுது ஸ்கிரீன் பிரசன்டிங்ல இருக்க மாதிரிதான். இங்க பிரசன்டிங்கே வரலக்கா. பிருந்தா உங்களுக்கு தெரியுதா? துர்கா பாரதி இப்போதான் எனக்கு கட் ஆயிருக்கு திருப்பி.